இப்போ மாந்திரிகம் அப்படின்னலாம் பார்க்கும்பொழுது ஒரு சிலர்லாம் வந்து இப்போ பேய் வந்துருச்சு அப்படின்னலாம் வந்து பேசுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக அது நிஜமாவே இருக்கா? இப்போ இந்த இடத்துல நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் சி. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே ஒன்றும் இல்லை பட் ஆனால் பாருங்கள் லைட்டாக தைக்கும் போது மட்டும் ஃபுல்லாக. ஸோ இப்போ எனர்ஜியை நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். ஓகே ஸோ 1 2 and 3. நான் உங்களுக்கு ஒரு 10 நம்பர் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நம்பரில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிற நம்பர் எனக்கு தெரியும். நீங்கள் 10 தான் சொல்லுவீங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். அப்போ என்னைய பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் வச்சுட்டு அப்போ சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்க நம்புவாங்க. ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அது ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது இல்லை, எதுவும் இல்லை, நமக்கு எந்த கனெக்டிவிட்டி இருக்காது. பட் ஆனால் உங்களோட பர்மிஷன் இல்லாமையே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறது, பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே பண்ணலாம். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய மேஜிக் ஷோஸ் வந்து பார்த்துருப்போம். ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் அப்படிங்கிறது ஒரு மனிதனை வந்து சந்தோஷப்பட வைக்கும், அதே சமயத்தில் ஆச்சரியப்படுத்த வைக்கும். ஆனால் அதே மேஜிக் ட்ரிக் வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு உங்கள் மேலே ஒரு செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அது வந்து ஒரு குடும்பத்தையே வந்து பயமுடுத்தும். எந்த ஒரு இடத்துல வந்து மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முடியுது, எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமோ ஒரு மிகப்பெரிய வந்து மாந்திரிக ஒரு விஷயமோ வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒரு மேஜிக் அண்ட் மந்திரம், ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இன்னைக்கு தெளிவாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு வருண் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபைன், நல்லா இருக்கேன். மாயாஜாலம் அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கும். ஸோ மேஜிக் துறையில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி சொல்லுங்கள். மேம் ஆக்சுவலி ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 4 to 5 இயர்ஸாக தான் ஈவெண்ட்ஸ், ஷோஸ், கலாட்டா அந்த மாதிரி சேனல்ஸில் இதிலெல்லாம் பண்ணுறோம். விஜய் டிவி இதில் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு 5 to 6 இயர்ஸ் ஈவெண்ட்ஸ் இப்போ தான் வெளியே வந்து. ஸோ மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஷோ முடிகிற வரைக்கும் உங்களோட கண்ணியை நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. இது வந்து மேஜிக் ட்ரிக்கா இல்லை ஏமாத்துற வேலையா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. மேஜிக் அப்படின்னு சொல்கிற போது எல்லா விஷயமே வந்து நம்ம கண்ணால் பார்க்குறோம். கண்ணால் பார்த்து தான் ஒரு விஷயத்த நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண்ணால் பார்த்துமே ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அது வந்து என்னென்ன? மேம் ஆக்சுவலி இப்போ எப்படின்னா மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறது தான். ஓகே. பட் உங்கள் கண்ணை ஏமாத்துறோம், ஜஸ்ட் அவ்வளோதான். அதனால உங்கள் பிரெயினை வந்து அதை நம்பிக்குது. ஓகே ஓகே என்னோட கண் அதை பார்த்துருச்சு அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எதாக இருந்தாலும் தீர விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை, ட்ரூத். ஸோ மெஜிஷியன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன ட்ரிக்கு எப்படி அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு ட்ரிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆடியன்ஸை கூப்பிடணும், எந்த மாதிரி ட்ரிக் அவங்கக்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரீ பிளான்டாக யோசித்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெடியாகி தான் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா உங்களை நான் வந்து மிஸ்டைரக்ஷன் பண்ணி பண்ணலாம். ஓகே ஓகே. அதாவது மிஸ்டைரக்ஷன்னா டைவர்ட் பண்ணி இங்கே கை காமிப்பேன், ஆனால் என்னோட கை இங்கே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் இந்த கையில் இருக்கும். ஸோ இந்த கை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மிஸ்டைரக்ஷன் அந்த மாதிரி. அப்புறம் இல்யூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது, ஆனால் உண்மையில் இருக்கும். இது இப்படி கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இருக்காது, அந்த மாதிரி தான் மேஜிக். உங்கள் கண்ணை நான் நம்ப வச்சிட்டேன் அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் நம்பிப்பீங்க. உங்களோட மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி ஆமாம் ட்ரூத் தான் அப்படின்னு நம்பிக்கை. ஓகே. ஸோ மேஜிக் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இப்போது ஆஸ்ட்ராலஜியில் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ மேஜிக்கும் சூப்பர் நேச்சுரலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இது உண்மையாலுமே இருக்கா சார்? இல்லை மேம், அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மேஜிக் தான். இப்போ நானே ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாமே ட்ரிக்ஸ் தான். நம்ம அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத. இப்போ நான் இது கோட் ஷூட்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு பண்ணேன் அப்படின்னா மெஜிஷியன். இதே நான் ஒரு காவி வேஷ்டிக்கெல்லாம் கட்டிட்டு தலையிலலாம் டர்பன்லாம் மாதிரி கட்டிட்டு காவி கலரில் இது பண்ணிட்டு இப்போ செப்பல்லாம் போடாமல் நடந்து வந்துட்டு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருந்துச்சு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மந்திரவாதி. இப்போ இந்த செய்வனை வைக்கிறேன் அப்படி இப்படிம்பாங்களே. ஸோ அதெல்லாம் அப்படி தான். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆனது கிடையாது. ரொம்ப வருஷங்களாக வந்து மக்கள் வந்து இது நம்புறாங்களா இல்லை இது வந்து நம்பப்படுதா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? காலமாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது மேஜிக் அப்படிங்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சார்? இது மேஜிக்னு எப்படி தெரிய வந்துச்சு? இப்போ நார்மலாக ஒரு ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க வந்து காவி வேஷ்டி பண்ணிட்டு அதை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை வந்து இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம்ல.
ஸோ அப்போ தான் இப்போ ரீசெண்டாக தான் மக்களுக்கு புரியவே வருது, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இது வந்து கான்செப்ட் தான், ஜஸ்ட் நம்ம இல்யூஷன் தான், மைண்டோட இல்யூஷன், ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ லெமன் பறக்கிறதாகட்டும், லெமன் சுற்றுறதாகட்டும், எல்லாமே ட்ரிக்ஸ் தான். அதை நாங்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம், எந்த வேலை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் த கான்செப்டாக இருக்கும். அது எப்போ உங்களுக்கு மக்களுக்கு புரிய வரும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன், இப்போது நீங்கள் உங்கள் கையில் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நம்புவீங்க. அந்த மாதிரி ஒரு மக்களும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் நார்மல் பீப்புள்ஸ் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்போ வந்து மக்கள் ரியலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரியலைஸ் பண்ணி வருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எண்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போது ஆன்மீகத்திலே பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைட். நான் இப்போது கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னா பாசிட்டிவ் சைட். அதுவே நெகட்டிவும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாதா? இப்போது நீங்கள் மேஜிக்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்க, தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அது உண்மையாலுமே இருக்கா இல்லை எல்லாமே ட்ரிக்கா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எல்லாமே ட்ரிக். அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அதுதான் நம்மளை நம்ப வைக்குது. இதே காவி வேஷ்டி கட்டிட்டு நான் அதை பண்ணேன்னா ப்ரொஃபஷனல் மெஜிஷியன் உள்ள எனக்கு தெரியும். பட் மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் ஒரு மந்திரவாதி, தாந்திரிகம் பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ட்ரிக்ஸ் தான், எல்லாமே ட்ரிக். எதாகட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்கும், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டிலேருந்து அந்த பொருள் எடுப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் நம்ம வீட்டில் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு நம்புவாங்க. இது வந்து என்ன சைக்காலஜி சார்? இப்போ வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரியே இப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்க, ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்கல்ல, அது என்ன சைக்காலஜின்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி அது கண்டுபிடிக்கும்? இது வந்து ஆக்சுவலி டெலிபோர்ட்டேஷன். மேஜிக்கில் ஒரு கான்செப்ட் வந்து டெலிபோர்ட்டேஷன். டெலிபோர்ட்டேஷன் அப்படின்னா, இப்போ இந்த கையில் இருக்க பொருள் நான் கையை மூடி இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த கையில் இருக்காது, இந்த கைக்கு வந்திருக்கும். ஓகே, சார் டெலிபோர்ட்டேஷன், அவ்வளோதான். ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகட்டும், எதாகட்டும், நாங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் என்னங்கிறது கற்றுருப்போம்ல. ஸோ அதே இதில் அவங்க பண்ணுறாங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது தான் எல்லாமே. ஜஸ்ட்டு இப்போ அங்கே வருவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி மட்டும் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க, டக்கு நீங்கள் தண்ணி கொண்டு உள்ளே போயிருவீங்க. ஓகே, அந்த டைமில் அந்த டைமில் நம்ம என்ன நோட் பண்ண முடியாது. இல்லைனா உங்கள் அட்ரஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இத்தனாம் தேதி இங்கே வரேன், இந்த டைமில் வரேன் அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு உள்ளே வந்து எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுக்கு வெளியே அந்த நியர்பை சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, அதில் தான் ஏதாவது மண்ணுக்கடியை வைக்கிறது. நான் பிஃபோர் டே ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து மண்ணுக்கடியை வச்சுட்டு போயிடுறது. ஸோ அப்படி பண்ணும்போது நான் அடுத்த நாள் தான் வருவேன், கேஷுவலாக வருவேன். கேஷுவல் வந்துட்டு எனக்கு தெரியும்ல அங்கே இருக்குன்னு, வந்துட்டு நீங்கள் யாரோ ஒருத்தர் இங்கே நின்றுக்குங்க, ஒருத்தர் மட்டும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படிமா. தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நான் எங்கே வச்சுருக்கணும் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வாட்டர் ஸ்பில் பண்ணி விடுவேன், அங்கே அடியிலேருந்து ஒன்று ஒன்றா எடுக்கிற மாதிரி. அது வந்து ஸ்ட்ரீட் மேஜிக். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட் மேஜிக்ங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த பாடியவே வந்து உள்ளேருந்து குடல் இதெல்லாம் எடுப்பாங்க, ரொம்ப இதாக இருக்கும், பார்க்குறக்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட் நிறையா இல்லை, இப்போது கம்மி. கேரளாலலாம் பண்ணுறாங்க, ஒரு சுற்றி க்ரௌட் இருக்கும், சுற்றி ஒரு 50-100 பேர் நிற்பாங்க. 100 பேர்த்தில் டக்குன்னு ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுவார். ஸோ அவரை வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சு போத்திடுவாங்க, இல்லை ஒரு துண்டை வச்சு போத்திடுவாங்க. ஸோ திடீர்னு அவர் இதுலேருந்து எல்லா பொருளையும் எடுப்பாங்க. இல்லைனா இப்போ இங்கே சுற்றி 100 பேர் நிற்கிறாங்களா, அந்த 100 பேர்த்தில் யார் என்ன கலர் சொல்கிறாங்களோ, இப்போ ரோஸ் கலர் அப்படின்னா அந்த ரோஸ் கலர் இருக்கிறோட பேக்கெட்டில் என்ன கலர் நோட் இருக்குது, எத்தனை ரூபா நோட் வச்சுருக்காரு, அந்த நோட்டில் என்ன சீரியல் நம்பர், அது வரைக்கும் சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரீட் மேஜிக். ஓகே, இதெல்லாமே வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறது தான். இப்போ அந்த விழுகிறாள் செட் பண்ணி வச்சால், சொல்ல போனால் ஓப்பனாக சொன்னால் தான் விழுகிறாள் செட் பண்ணி வச்சால், இது எல்லாமே ப்ரீ பிளான்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஷினோ போகிறீங்க, ஒரு கேம் விளையாட போகிறீங்க, கேஷினோ அந்த ரவுண்டு நம்பரில் பெட் கட்டணும். உங்களை நான் வந்து நீங்கள் வந்து மல்டி பில்லியனர், உங்களை வந்து நான் எதில் பெட் கட்ட வைக்கணும்னா 8ங்கிற நம்பரில் பெட் கட்ட வைக்கணும். அதுதான் என்னோட கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி நீங்கள் தான் பெட் கட்டணும், நான் ஆனால் உங்களை பண்ண வைக்க போகிறேன். எப்படி அப்படின்னா, காலையில் நீங்கள் எந்திரிக்க இப்போ வரீங்க, வரக்கு முன்னாடி ரூமில் இருப்பீங்களா, ரூமில் இருக்கும்போது கரெக்டாக 8 மணிக்கு உங்களுக்கு ஃபுட் வரும். அப்போ உள்ள வர வெயிட்டர் என்ன சொல்லுவான், சார் இட்ஸ் 8 o'clock, ஸோ உங்களுக்கு ஃபுட் ரெடி ஆயிடுச்சு அப்படிமோ. ஓகே, முடிஞ்சதுக்கப்புறம் சார் 8 o'clock ஃபுட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம். 8ங்கிறத வந்து பதிய வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு காரில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. இது ஆக்சுவலி ஒரு மூவியாகவே வந்துச்சு, மூவி நேம் எனக்கு தெரில, மேபி மூவியாகவே வந்துச்சு, இங்கிலீஷ் மூவி, ரைட். ஸோ அதில் இப்போ எப்படின்னா, ஒரு காரில் வந்துட்டு இருப்பாங்க, 8ங்கிற போர்டு மட்டும் இருக்கும், சிக்னலில் 8ங்கிற நம்பர் மட்டும் அப்படி ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். ஸோ இவரோட கார் சீட்டு முன்னாடி 8ங்கிற நம்பர் இருக்கும். அந்த வெயிட்டர் கொண்டு வர திங்ஸில் வந்து 8 அப்படிங்கிட்டு இருக்கும், கிளாக்கில் 8 இருக்கும். அப்புறம் கிளாக் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் 8ங்கிற இடத்துல. சார் 8லேயே நின்றுச்சு இல்லை அப்படி. ஸோ இது எல்லாமே இம்போஸ் பண்ணுறது உங்களோட மைண்டில், 8 நீங்கள் வேறு ஏதாவது பண்ண வந்திருப்பீங்க. பட் கடைசி அந்த சுச்சுவேஷன் அந்த இடத்துல போயிட்டு, ஓகே இப்போ இதில் பெட் கட்ட போகிறீங்க, சீக்கிரம் சொல்லுங்கள்
மைண்டை ட்ரிகர் பண்ணும்போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா ஓகே நிறைய தடவை எதை பார்த்தோமோ அதை உள்ளே கொண்டு வந்து வச்சிரும். ஓகே. ஸோ அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 8ல் தான் வைப்பீங்க. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. அது மைண்டில் வந்து அந்த நம்பரை வந்து பதிய வைக்கிறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அது எல்லாருமே 8ல் வந்து 8ல் வந்து இருக்கும். நீங்கள் எல்லா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 8 ஒரு இதுலேயே கான்செப்டில் கொண்டு போனீங்க அப்படின்னா இப்போ பில்லு ஹோட்டல் பில் வரும் 888 இது இதுல கூட இல்லாம எல்லா விஷயத்துலயுமே அது பண்ணலாம். சேம் இதே தான், இதே ட்ரிக் தான், இதே தான் சேம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ எல்லாமே இதே பேஸ் பண்ணி ஆன ட்ரிக்ஸ் தான். ஓகே. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மேஜிக்காக இருந்தாலும் சரி, மாந்திரிகம் தாந்திரிகமாக இருந்தாலும் சரி, நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெமனாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், இல்லை விபூதி வரது, பூலேருந்து விபூதி வரது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ இது வந்து என்ன மாதிரியான இல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுது, மக்கள் மைண்டில் வந்து என்ன கிரியேட் பண்ணுது? இந்த மாதிரி விஷயம் பண்ணாதான் அது வந்து தாந்திரிகம் மாந்திரிகம்னு நம்ப வைக்கிறாங்களா? ஸோ அதுலேருந்து நெகட்டிவ் எனர்ஜி வர மாதிரி நம்ப வைக்கிறாங்களா? இது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஃப்ளோட் ஆகிறதாகட்டும், லெமன் சுற்றுறதாகட்டும், ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன், பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு மக்களை வந்து பயப்படுத்துகிற வேர்ட்ஸ் மூலிமா பயப்படுத்துறது. இப்போ வேர்ட்ஸ் மூலிமா நான் இம்போஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மென்டலிசம்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் உங்களை குமிய வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்கன்னு உங்களோட சைலண்ட்டாக இந்த மாதிரி இருக்க பிளேஸில் அட்மாஸ்பியரில் நீங்கள் அப்படி உங்களை நான் வேர்ட்ஸ் மூலிமா சொல்லிட்டே இருந்தேன்னா நீங்கள் அதை உங்கள் கேட்டு நீங்கள் அதை ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கான்சியஸ் இருக்காது. ஒரே விஷயத்த நீங்கள் ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்கும்போது ஒரே விஷயத்த சொல்லிட்டு ரிப்பீட்டடாக இருந்தீங்கன்னா அப்படியே மயக்கம் வந்துடும். ரைட், அவ்வளோதான், ஈஸி. இது வேணால் ஸ்லீப்பிங்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நிறைய சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி மெஜிஷியனாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களா இருக்கட்டும், என்ன மாதிரி விஷயங்களை கற்றுக்குறாங்க? எல்லாமே கற்றுப்பாங்களா? மேஜிக் முதற்கொண்டு சைக்காட்ரிஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கற்றுப்பாங்களா? ஆமாம் மேம். இப்போ நீங்கள் அதை கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா எப்படி பேசணும், எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இல்லை வேற எங்காவது போகிறீங்க, ஒரு கார்ப்பரேட் ஷோஸ் போகிறீங்க, அப்போ எப்படி பேசணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அவங்களோட ஜெல் ஆக முடியும். ஓகே. ஒரு புது அட்மாஸ்பியர், நம்மளை புதுசாக பார்ப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு பீப்புள்ஸாக இருப்பாங்க. இப்போ ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நார்மலாக ஒரு கெட் டுகெதர், அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன், அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் நம்மளை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்க லாங்குவேஜுக்கு மாறணும். ஸோ அவங்க எப்படி பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, எப்படி பழகுறாங்க, எந்த மாதிரி பேசுனா அவங்க நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ பியூராக வந்து நம்ம வந்து அஸ்ட்ராலஜி ஓரியன்டாக பேசுகிறோம் அப்படிங்கும்பொழுது, இந்த மாதிரிகம் தாந்திரிகம் எல்லாம் இந்த ப்ராடக்ட் பேஸ்டாக பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது, இப்போ வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாமே வந்து இயற்கை தான். இப்போ வந்து ஒரு சில பொருட்கள் மிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களுக்கே தெரியாமல் மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்பொழுது அந்த டைமில் மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நடக்குமா சார்? எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன நம்ம பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ப்ராக்டிஸ் தான். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ஸ்டேஜ்லேயும் சரி, எல்லாமே சரி, நம்ம மாட்டாமல் பண்ணலாம். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் தான் நமக்கு மெயினாக வேணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண புது விஷயங்களை கற்றுக்கலாம், அதுலேருந்து நிறையா புது விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ட்ரிக்ஸும் ஃபெயில் ஆகாது. இப்போ நாங்கள் ஒரு சில டைம் நாங்கள்லாம் மாட்டிடுவோம், தெரியாது. நான் ஓகே கீழே விழுந்துருச்சு அப்படின்ட்டு அப்படியே மேலே அப்படி கை காமிச்சோன்னா மேலே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு தான் தெரியும் கீழே விழுந்துருச்சுடா டே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளுக்குள்ள உங்களுக்கு அந்த ஃபீல். ஆமா, வெளியே காமிச்ச கூடாது, காட்டக்கூடாது. அதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பென் வச்சிருக்கேன், டக்குன்னு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு இந்த கான்செப்டே விட்டுருவேன். விட்டுட்டு ஹாய் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் பண்ண கான்செப்ட் வேற. ஸோ அது ஃபெயிலியர் ஆனாங்காட்டி அப்படியே மாற்றிடுவேன், இல்லைனா அதை வச்சு வேற ட்ரிக் போயிடுவேன். ஓகே ஓகே. ஸோ மேஜிக் பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் பண்ணலாம். ஆனால் மாந்திரிகம் தாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் எப்படி வந்து அதை மாற்றுவாங்க சார்? ஏன்னா இது வந்து எப்படியாச்சும் அவங்கள நம்ப வச்சிடணும், மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு, அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லை மேம், அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அது சேம் வே தான். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெமன் வைக்கிறோம், அதை சுத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டே கான்செப்ட். இப்போ நம்மளாம் இருந்து சுத்தலை அப்படின்னா என்னங்க மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படி கேட்பாங்க மக்கள். எனர்ஜி மேலே பழி. அவங்க ஒரே வார்த்தை, ஓகே இந்த இடத்துல பெய் இல்லை, இனிமேல் தான் பெய் வரும் அப்படின்னு. அவங்க அதுக்குள்ள வேற கான்செப்ட்டுக்கு. இப்போ நம்ம எப்படி கான்செப்ட் மாறுறோம், அது மாதிரி வந்து அவங்க கான்செப்ட் 2-3 வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒன்றை நம்பி யாருமே வர மாட்டாங்க, அது அவங்களோட முட்டாள்தனம் வந்தா. ரைட், ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க, அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா டக்குன்னு அதை வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன் மாற்றிடுவாங்க. இல்லைனாலும் ஒரே வாரத்தில் எனர்ஜியில் போட்டுருவாங்க. நான் என்னங்க பண்ணிட்டோம், இந்த இடத்துல பேய் இல்லை, நெல்லுங்க நான் வர வைக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாரும் இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் பொழுது மனிதருக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இந்த பயத்தை வந்து பயன்படுத்தி பணமாக்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சரி, இதை வந்து எப்படி அவங்க ஈஸியாக கொண்டு போகிறாங்க? ஏன்னா பயமுடுத்தி ஒரு விஷயம் நம்ப வைக்கிறது ஒன்று, அதுலேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து செகண்ட் கேட்டகரி. ஸோ இதை வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு? மேம், இது மக்களோட முட்டாள்தனம் தான் சொல்லலாம். ஏன்னா இது தெரியும், வெளிப்படையாக தெரியும். இப்போ ஒருத்தன் வந்து லெமனை ஃப்ளோட் பண்ண வைக்கிறான் அப்படின்னா, நார்மலாக யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு ஃப்ளோட் அ லெமன் அப்படின்னு சும்மா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துட போகுது. ஆனால் இதுக்கு டைப் பண்ணி நான் பார்க்கணுமா, இல்லை இது இவங்க உண்மையாக தான் பண்ணுறாங்க, இன்னுமே அன்எஜுகேட்டடாக இருப்பாங்களா. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, யூடியூப் யூஸ் பண்ண தெரியாது, பார்க்க தெரியாது, அவங்கள மாதிரி பீப்புள்ஸ் தான் ஏமாற்ற முடியும். இப்போ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைட் மைண்டடாக இருக்க பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுமே ஒரு சில பேர் எப்படின்னா தெரிஞ்சுமே ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. அது எந்த ஸ்டேஜில் வந்து மாறுது? அப்படி உண்மையாக இருந்தால் அவங்க நம்புறதா? அந்த ட்ரிக்குக்கும் அவங்க எப்போ நம்புறாங்க அப்படின்னா, ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவில் பார்க்கும்போது நம்ப மாட்டாங்க, அதே நான் நேரில் பண்ணால் நான் நம்பிடுவாங்க. ஓகே, நேரில் நான் உங்ககிட்ட பண்ணுறேன், இப்போ ஒரு கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கார்டு கொடுக்கும்போது தெளிவாக காமிப்பேன், தெளிவாக நான் வேணா ஒரு ட்ரிக் பண்ணி காமிக்கிறேன், தெளிவாக காமிப்பேன். அந்த கார்டு வந்து ஒரு கார்டு தான், இப்போ கிங் ஹார்ட்டின் இருக்கும். ஸோ அதை நான் வைக்கும் போது மாறிடும். அப்போ அதை நான் உங்களால் நம்பவே முடியாது. ஏதாச்சும் ஒரு ட்ரிக் பண்ணி காட்ட முடியும்? கண்டிப்பாக. ஓகே, இப்போ இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட, டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்குது, ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. ஷோ டு தி கேமரா. என்ன கார்டு ஆக்சுவலி சொல்லலாமா? காமிக்கலாம். இட்ஸ் 10 கிளப்ஸ், ரைட்? ஸோ 10 கிளப்ஸை நம்ம வந்து அதை வச்சு தான் மேஜிக் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, பயப்படக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் கை வச்சுக்கோங்க. ஓகே, நீங்களுமே இப்படி கை வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இப்படி நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இப்போ எனர்ஜியை நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ 1 2 and 3 அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகுது இல்லை? பட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இவ்வளோ கார்ட்ஸில் எடுத்தா சரி உங்களோட கார்டா? ஆனால் இது இல்லை, ரைட்? ஏன் அப்படின்னா இது இந்த கார்டு. இதெல்லாம் எல்லாமே ட்ரிக்ஸ் தான், சும்மா. ஸோ மேஜிக் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது நம்ம நினைக்க முடியாத நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ட்ரிக்காக காமிக்கிறீங்க. இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புரியல அப்படின்னாலே அது வந்து அமானுஷ்யம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண மக்கள் வந்து அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியல அப்படின்னா அது நம்ம மைண்ட் அப்படி தான் யோசிக்க தோணும். அது வந்து எவ்வளோ கரெக்ட்? ஆக்சுவலி இது வந்து மக்கள் மேலே தான் தப்பு சொல்லணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு புரியலைன்னா அது திருப்பி கேட்கணும், அது திருப்பியும் பண்ணி பார்க்கணும். இப்போ நாங்கள் மெஜிஷியன்ஸே ஒரு ட்ரிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி அதே சேம் ட்ரிக் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஏன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதே ட்ரிக்கை நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தேன்னா எப்படிங்கிறது ஒரு விஷுவல் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். அதை வந்து எதாக இருந்தாலும் வந்து ஆராய்ஞ்சு இது இப்படித்தான்னு கொஞ்சம் 4 பேர்த்துட்டு நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, 4 பேர்த்துட்டு 5 பேர்த்துட்டு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அதை யோசிக்கவும் தோணாது. இப்போ இன்னொருத்தர்கிட்ட கேட்கலாமா, அது வந்து என்ன நிஜமாக என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும். இது ஆக்சுவலி வந்து நீங்கள் இப்போ பிரதீப் சார் சொல்லியிருப்பார்ல, பிரதீப் ரங்கநாதன் அவர் சொல்லியிருப்பார்ல, கேட்கணும், எதாக இருந்தாலும் கேட்கணும், கேட்டால் தான் கிடைக்கும். நான் கேட்கலன்னா கிடைக்காது. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் போகும்போதெல்லாம் எனக்கு ஷோ தானாக வரலை, நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணுவேன், இதை நான் சோசியல் மீடியாவில் போடுறதே என்ன, நான் பண்ணுறேங்கிறது 4 பேர்த்துட்டு காமிக்கிறோம், அந்த 4 பேர்த்துட்டு காமிச்சாதான் அதுலேருந்து நமக்கு ஷோஸ் ஜென்ரேட் ஆகிறதும் நம்ம அதை மூவி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதும் எல்லாமே. ஸோ எனக்கு இந்த திறமையே இல்லைன்னு நான் வெளியே காமிக்கல அப்படின்னா எப்படி? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் பயமாக இருக்குது, இல்லை ஒரு விஷயம் கேட்கலாமா வேண்டாமா, எதாக இருந்தாலும் கேட்கலாம்ல. இப்போ என்னென்னமோ கண்டென்ட்லாம் போடுறாங்க, எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான், எதாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த தருணம் வந்து எப்படி மாறுது? அது வந்து ஸ்கேமாக வந்து எப்படி மாறுது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அது ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அது எப்படி நம்ம மக்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி ஸ்கேம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது? ஓகே, ஸோ உங்களை வந்து அவங்க நினைக்கிறத பண்ண வைப்பாங்க. இப்போ எப்படி அப்படின்னா, உங்ககிட்ட இருந்தே இன்ஃபர்மேஷன் வாங்கிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களே கொஞ்சமாக உங்கள் பேர் என்ன இது என்னன்னு கேட்டுப்பாங்க. அப்புறம் டக்குன்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்னம்பாங்க, நீங்கள் குங்குமம் வச்சுருக்கீங்க, ஓகே நீங்கள் உங்களுக்கு மேரிடு தானே, நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு தானே, உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தான், எல்லாத்துக்கும் ஒரு ஹஸ்பண்ட் தான், அப்படி நம்ம என்னமோ ஓகே
அப்போ ஏதோ சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்க சொல்ல அதை நம்ம ட்ரை பண்ணி ஒரு சில விஷயங்கள் காமனான விஷயமா இருக்கும் எல்லாத்துக்குமே. அதை நம்ம வந்து அந்த இடத்துல யோசிக்க மாட்டோம். ஓகே ஓகே யோசிக்காத போது நம்ம என்ன நினைப்போம், இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு 10 நம்பர் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த நம்பரில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிற நம்பர் எனக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 10 சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 தான் சொல்லுவீங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். அப்போ என்னைய பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் இப்படி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், இவர் என்ன சொன்னாலும் இது வந்து ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு இதை ஃபேக்காக பிலீவ் பண்ணி அவங்களே நம்பிக்கிறது தான். ஸோ அந்த நம்பிக்கையை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க நீங்களும் இருங்க அப்படிங்கிற. ஓகே. ஸோ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து எல்லாமே ஜாதகம் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க, ப்ரெடிக்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க. இதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை அப்படின்னு போகும்பொழுது இந்த தாந்திரிகம் இதெல்லாமே மாந்திரிகம் இந்த சைடு நோக்கி போகும்பொழுது இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம கையில் இருக்கும், அது அவங்களோட டச் இல்லாமலே வந்து நகர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பிலீஃப் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக மக்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்படி அவங்க டச் இல்லாமல் ஒரு பொருள் நகருது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து நம்பணுமா நம்பக்கூடாதா? நம்பக்கூடாது. இது ஓப்பனாக ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ட்ரிக்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, கார்டுலுமே வந்து இப்போ நம்ம தொடாமே நகர்த்தலாம் கார்டை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ கார்டுக்கு வந்து உயிர் இருக்குது, என் கூட அது வந்து கான்வர்சேஷனில் பேசும். இதே கார்டுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது பொருள் வச்சு பண்ணலாம். இப்போ இந்த கண்ணாடி வச்சு பண்ணலாம், இந்த ஸ்டிக்கை வச்சு பண்ணலாம், மார்க்கர் வச்சு பண்ணலாம், எது வேணாலும் வச்சு பண்ணலாம். அந்த பொருள் நெகுறது அப்படின்னா ஏன் நெகுத்துறவங்க ஒரு ஜேசிபி ஒரு பஸ்ஸு அந்த மாதிரி நெகுத்தி காமிச்சா பரவாயில்ல. சின்ன சின்ன பொருளாக ஏன் நகர்த்துறீங்க, கொஞ்சம் பெருசாக நகர்த்துங்க. அப்போ வந்து ஓகே நீங்கள் அப்போ சொல்கிறது ஓகே தான் அப்படிங்களா. ஓகே. நெகுத்துற பொருளும் இதாக இருக்கட்டும், சின்ன சின்ன எலுமிச்சம்பழம், தேங்காய், பூ, இதெல்லாம் சின்ன வெயிட்லெஸ்ஸான பொருள். ஏன் அந்த மாதிரி பொருட்கள் வந்து ஏன் யூஸ் பண்றாங்க? எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு. ஓகே. இப்போ நிறைய பொருட்கள் இருக்கு, ஏன் தேங்காய் எலுமிச்சம்பழம் இது ஏன் இந்த மாதிரி பொருட்கள்? மேம் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ்வலாக என்னென்ன கொண்டு போவோம், ஒரு கற்பூரம் கொண்டு போவோம், ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு போவோம், ஒரு பூ கொண்டு போவோம். இந்த மாதிரி அங்கே கோயிலில் யூஸ் பண்ணுற பொருள், அதாவது அது வந்து பாசிட்டிவ். நம்ம கோயிலுக்கு அதை எடுத்துகிட்டு போனோம்னா பாசிட்டிவ், அதே பொருளை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா நெகட்டிவ். ஸோ அதனால தான் அதை கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த பொருளை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெமனை வச்சு பண்ணுறது வேற ஏதாவது வச்சு பண்ணலாம். இப்போ ஆரஞ்சு வச்சு பண்ணால் அதை நம்ப மாட்டாங்க. ஆரஞ்சு பழம் பறக்குதா, ஓகே ஓகே அப்படிம்பாங்க. இது லெமன் பறந்தா லெமன் பறக்குதா டே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் வரும். ஏன்னா அது லெமன் இதெல்லாமே வந்து சாமி கோயிலுக்கு கொண்டு போகிறது, கோயிலுக்கு கொண்டு போகிற பொருட்கள். பூவாகட்டும், லெமன் ஆகட்டும், தேங்காய் ஆகட்டும், குங்குமம் ஆகட்டும், திண்ணீர் ஆகட்டும், இது எல்லாமே கோயில் பிலீஃபை வந்து எப்படியெல்லாம் கோயிலில் இருக்க பொருளை அதை நான் நெகட்டிவாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் ஆப்போசிட்டாக தான் பண்ணி ஆகணும். அப்போ நான் லெமன்லேருந்து அதே குங்குமத்தை வச்சு பிளட் வர மாதிரி பண்ணுறது. இப்போ பிளட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் பிளட் வருது பாருங்க அப்படிங்க, அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது பிளட்டாகவே இருக்குது, சும்மா அது ரெட் கலர் அவ்வளோதான், இட்ஸ் கலர். இப்போ மாந்திரிகம் அப்படின்னாலாம் பார்க்கும்பொழுது ஒரு சிலர்லாம் வந்து இப்போ பேய் வந்துருச்சு அப்படின்னாலாம் வந்து பேசுவாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு மாந்திரிகர்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்குது, அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையா, அது நிஜமாவே இருக்கா அந்த மாதிரி? அதை நான் சொல்கிறத விட செஞ்சு காமிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ 2 ஹேண்டுமே எம்டி ஹேண்ட், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வாட்ச், நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ தெரியுதா ஒரு மாதிரி ஸ்மோக்கிங், ரைட்? நத்திங் இன் மை ஹேண்ட். ஆமா. ஓகே, ஒன்றும் இல்லைல்ல. பட் ஆனால் பாருங்க, நைட்டாக தைக்கும் போது மட்டும் ஃபுல்லாக ஸ்மோக் ஆகும். ஓகே, ரைட்? இட்ஸ் நாட் அ ஸ்மோக். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த இடத்துல கோஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே. ஆனால் நிஜமானது இல்லை, சும்மா இட்ஸ் எல்லாமே ட்ரிக். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த மாதிரி டிவோஷனல் கான்செப்ட் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம பழனி போகிறோம் அப்படி வச்சுக்கோங்க. நத்திங் இன் மை ஹேண்ட், ரைட்? ஓகே, ஒன்றும் இல்லை, நத்திங். இங்கே பார்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ இப்போது நீங்கள் இப்போ பழனி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ கையை காமிங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் எஸ். ஸோ பழனிகிட்ட இருந்து வந்தது, போகர்கிட்ட இருந்து. ஷோட்டு தன் கேமரா நீங்கள் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், பழனிலேருந்து வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க. இட்ஸ் நார்மல் திண்ணீர் தான். ஆமாம். நத்திங் இன் மை ஹேண்ட், ரைட்? ஸோ இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட், இது ஃபர்ஸ்ட் மேஜிக். இப்போ இந்த லெமன் வச்சுக்கோங்க. ஓகே, நார்மல் லெமன் தானே, எடுத்து பார்த்துக்கலாம், ரைட்? நார்மல் லெமன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பின்மட்டை போட்டுருக்கேன். இது நார்மல் லெமன் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக, ரைட்? ஓகே, நார்மல் லெமன். ஆமாம். ஓகே,
ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த லெமன் வச்சு பேய் இருக்கு ஆமா. அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா, இது இது என்னது? இட்ஸ் அ நார்மல் ஃபெதர். ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேயும் எதுவும் இல்லை, இட்ஸ் அன் எம்டி இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இந்த லெமனில் வந்து இந்த கோழி இறகு, ரைட்? ஸோ இங்கே இருந்த இறகு தான், ரைட்? இந்த இறகு நான் வந்து ஜஸ்ட் பின் பண்ணிடுவேன் உள்ள. ஸோ இந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையாங்கிறது இந்த லெமனும் இந்த ஒரு ஃபெதரும் தான் முடிவு பண்ண போகுது. ஓகே மேம், பயப்பட்டுறக்கூடாது. ஓகே, பயப்பட்டுறாதீங்க. ரைட், ஓகே. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் உள்ளே வச்சிடுறேன். ரைட், ஓகே. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, இது தெரியாமல் இருக்கிறதுக்காக, ஐ மீன் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, எதுவும் காத்தெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்கே வச்சிடுறேன். ஜஸ்ட் சி, அது ரொட்டேட் ஆகுது. இப்படி அதை நல்லா கவனிங்க. ஸோ அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஆமாம். ரைட், நம்ம தொடவே இல்லை. அது ரொட்டேட் ஆனதை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். ஸோ இப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து இப்போ செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருப்பாங்க, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் யாரோ. இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வந்து மேனிப்புலேட்டிங் டெக்னிக்கா, இல்லை எப்படி இது நம்ப வைக்கிறாங்க? நான் சொன்னேன்ல, மெர்ஜ் ஆகணும். ஒரு ஈவெண்ட் போனோம் அப்படின்னா கூட, சும்மா நார்மலாக ஏதோ ஒரு கெட் டுகெதர் போகிறோம், இல்லை கார்ப்பரேட் ஷோஸ் போகிறோம்னா அவங்களோட ஜெல் ஆகும், அதுக்கு நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு சொன்ன கான்செப்ட் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து உங்களுக்கு நான் பிலீவ் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் உங்கள் கையை வச்சு பண்ணணும். அப்போ பண்ணால் நீங்கள் நம்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை நான் வந்து நம்ப வைக்கிறேனோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுதான் அப்படின்னு நீங்களே நினச்சிப்பீங்க. ஃபேக்காக இருந்தாலும் நீங்களே அதை நினச்சிப்பீங்க. இப்போது நிறைய விஷயங்கள், இப்போது இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் விஷயங்கள்லாம், இப்போது ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புது வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பூமி பூஜை போடுறதுலேருந்தே அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் வச்சுட்டு அப்போ சொல்லுவாங்க, உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேர்ட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா தான் அவங்க நம்புவாங்க. ஓகே ஓகே. இப்போ நான் எப்படி சொல்றேன், இப்போ இந்த கார்டு நீங்க பார்த்த கார்டு இல்லைல்ல, டெஃபினட்டா இல்லைல்ல அப்படிங்கும்போது, ரெண்டாவது டைம் கேட்கும்போது கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது தான் மைண்டில் யோசனையாக இருக்கும். ஆனால் அது வந்து இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நான் சொல்லும் போது என்னமே, இல்லை எனக்கு கிங் டைம் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் நம்பிடுவீங்க. இப்போது மந்திரம் அப்படின்னு ஒரு வேர்டுக்கு வந்து பவர்ஃபுல் இருக்குது. இப்போ வந்து பாசிட்டிவாக ஒரு மந்திரம் சொல்கிறோன்னா அதுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பிளாக் மேஜிக் பண்ணும்பொழுது அதுலேயுமே வந்து மாந்திரிகம் மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தெரியல, ஆனால் சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அது வந்து ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணுமா? இல்லை மேம், அப்படியெல்லாம் இல்லை. ஒன்லி சைக்காலஜி தான். சைக்காலஜி அதை நம்ம எப்படி ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டு கண்ட்ரோல் ஆகும். ஓகே. ஸோ அதை வச்சு தான் மென்டலிசம் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் சொன்னேனே, ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு வேர்ட்ஸை ரிப்பீட்டாக சொல்லிட்டே இருந்தீங்க, இந்த வேர்டு அந்த வேர்டு வேணாம், ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு வேர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முருகர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முருகர் முருகர் முருகன் நீங்கள் பாட்டுக்கு ஒரு 100-200 டைம் சொல்லுங்கள், கண்ணை மூடிட்டு 201 டைம் நீங்கள் தூங்கிடுவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பண்ணிட்டே இருக்கங்காட்டி, அது வேலை செய்ய விடாமல் பண்ணுறங்காட்டி அப்படியே தூக்கம் வந்துடுது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு இப்போ நியூமராலஜி இதெல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கும்பொழுது அவங்க ஃபோனெல்லாம் வந்து பாஸ்வேர்டுக்காக வந்து கேட்க வருவாங்க. இப்போ நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படியோ கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. ஸோ நியூமராலஜியுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்கேமாக நடக்குது. கண்டிப்பாக அதுவுமே வந்து மேஜிக் ட்ரிக் தானா? அந்த ட்ரிக் எப்படி அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் ஃபோன் இருக்கும், உங்களோட ஃபோன், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது இல்லை, எதுவும் இல்லை, நமக்கு எந்த கனெக்டிவிட்டி இருக்காது. பட் ஆனால் உங்கள் ஃபோனை நான் உங்களோட பர்மிஷன் இல்லாமையே வந்து அன்லாக் பண்ணுறது, உங்களோட ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறது, உங்களோட பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே பண்ணலாம். எல்லாமே ட்ரிக்ஸ் தான். வித்தவுட் ட்ரிக்ஸ் நத்திங் இஸ் பாசிபிள். ஓகே. இப்போ ரேண்டமா நீங்க பப்ளிக் யார்கிட்ட போய் வேணாலும் இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணலாமா? யார்கிட்ட வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா? அது நாங்க வந்து இப்போ நான் வந்து தப்பா அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஓகே. இப்போ நாங்க சும்மா பெர்ஃபார்ம் பண்றோம்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதோட முடிஞ்சிடும். ஓகே. அப்படியே மூவ் ஆன் ஆகி நாங்க வந்துருவோம். ஏன்னா இது ஸ்கேம் அப்படின்னு வரும்பொழுது பப்ளிக்ல பண்றாங்க அப்படிங்கும்போது அது வந்து தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க வந்து அதனால தான் வந்து எல்லாத்துக்கும் அதை கற்றுக் கொடுக்க மாட்டோம். ஒன்று, மெஜிஷியன்ஸ் ஏன் வந்து சீக்ரெட்டை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அதை ஒரு வேளை அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நோக்கமாகவே இருக்கும். இப்போ எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கும் போதும் சரி, கற்றுக் கொடுத்தவங்களும் சரி, என்ன சொல்லி கற்றுக் கொடுப்பாங்கன்னா, இதை நீ பர்ஃபார்ம் பண்ணு, ஆனால் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறவங்க கிட்ட நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அந்த தொழிலுக்கு ஜென்யூனாக இருக்கணும். இப்போ நானுமே அதை வச்சு தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அது தப்பாக யூஸ் பண்ணால் அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு இதே கிடையாது. ஸோ அதனால தான் மெஜிஷியன் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இது என்ன ட்ரிக்ஸ்ன்னு கேட்டால் சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் வேற ஒரு மேஜிக் பண்ணிட்டு போயிடுவோம்.
அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் மணி இன்வால்வ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5,000க்கும் பண்ணுறாங்க, 50,000க்கும் பண்ணுறாங்க, 5 lakhsக்குமே பண்ணுறாங்க. ஸோ மணி டிஃபர் ஆனாலுமே ஸ்கேமுங்கிறது ஸ்கேம் தான். எந்த அமௌண்ட்டாக இருந்தாலுமே அது வந்து சந்தேகப்படணுமா? ஆமாம் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் தானே கடவுள், கடவுளுக்கே நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, கடவுள் கேட்கல. இப்போ எந்த கோயில்லையும் வந்து கடவுள் வந்து எனக்கு நீங்கள் போடுங்க, அமௌண்ட் கொடுங்க, இல்லை நகை கொடுங்க, பணம் கொடுங்கன்னு எந்த கோயில்லையும் யாரும் கேட்க போகிறதில்ல. நம்ம இஷ்டப்பட்டு நம்மளாக கொடுக்கறது தான். இப்போ சாமி வந்து எனக்கு இந்த கலர் போட்டு வராத, அந்த கலர் போட்டு வராத, எனக்கு இத்தனை மணிக்கு வா அத்தனை மணிக்கு வான்னு எதுவும் டைமிங் இல்லை. நம்ம மனிதனாக பார்த்து ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜிக்காக இந்த நாள் போனால் நல்லாயிருக்கும், ஒரு சில நாட்கள் வந்து கெட்ட நாளாக இருக்கும், அதனால கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு புதன்கிழமை இந்த கோயிலுக்கு போங்க நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த நாள் உங்களோட இதுக்கு வந்து அது கெட்ட நேரமாக இருந்திருக்கும், அப்போ அவங்க இருந்தப்போ சம்திங் ஹேப்பனாக இருந்திருக்கும், அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரங்காட்டி தான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இது முழுக்க முழுக்க எல்லாமே போய் தான். உங்ககிட்ட எந்த சாமி வந்து பணம் கேட்கறது இல்லைல்ல. ஆமாம், நீங்கள் அப்படி ஹெல்ப் பண்ணுறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னா அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் செய்யுங்க. அது செய்யறதே ட்ரிக்கு தான் சொல்ல போனால். ஏன் வந்து இது நம்புறாங்க அண்ட் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க மேம்? அவங்களோட பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு சரியாயிராதா, நான் வந்து ஒரு மல்டி பில்லியனர்னா நான் எவ்வளோ கேட்டாலும் என்னமே என் பிரச்சனை முடிஞ்சதுன்னா ஓகே, எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் ஓகே, எனக்கு அந்த பணம் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை, சம்பாரிச்சுப்பேன், எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் யோசிச்சு எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் தரக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க. இதே ஒரு நார்மலான ஒரு கூலி தொழிலாளிகிட்ட போய் 50 லட்சம் கொடுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னா அவன் செய்வானா? செய்யவே மாட்டான். அவன் வாழ்நாளில் செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த அமௌண்ட் இல்லை, அவங்ககிட்ட அந்த லெவலுக்கான அமௌண்ட். இப்போ ஒரு 1000 ரூபா கொடுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன், 1000 ரூபாயில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா, சரி 1000 ரூபா தானே, 2 நாள் வேலைக்கு போகணும் இல்லை ஒரு நாள் வேலைக்கு போகணும், பண்ணிடுவோம், பண்ணி பார்ப்போம், பண்ணி பார்த்து சரியா போயிடுச்சுன்னா ஓகே தானே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பணம் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கறது, அதை நம்பி ஓகே பணம் தானே அப்படிங்கிற மாதிரி சம்பாரிச்சிக்கலாம்ல அப்படின்னு. திருப்பி வராத பொருளாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, திருப்பியும் பணம் சம்பாரிச்சிக்கலாம்ல, அடுத்து நாளைக்கு போனால் 1000 ரூபா 2000 ரூபா வரும் அப்படிங்கன்னா சரி 1000 ரூபா சரிம்மா. இப்போ வந்து மாந்திரிகம் தாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த காலத்துல எல்லாம் இப்போ வந்து நம்ம படத்தில் பார்த்தது தான், நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ அந்தரத்தில் பறப்பாங்க, உட்காந்துட்டே இருக்கும் போது ஒரு ஹைட்டுக்கு வந்து இது வந்து யோக நிலையில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னாலுமே இதெல்லாம் வந்து யோக நிலை தானா இல்லை அதுவுமே ஃபேக் தான்? இல்லை மேம், அதுவுமே ட்ரிக்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் எங்களோட அசோசியேஷனில் தான் இருக்கார் விக்னேஷ் பிரபு அவர் பேர். ஸோ அவர் பண்ணியிருந்தார் ஃப்ளைங் மேன் ஆஃப் இந்தியா, அவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைங் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்ட்லாம் போயிட்டு நல்ல இது ரெஸ்பான்ஸ். எல்லாமே ட்ரிக்ஸ் தான். ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு ஒரு 1/2 hour பக்கமாக பேசியிருந்தார், 1/2 hour 1 hour பக்கமாக பேசியிருந்தார். அது வந்து எங்களுக்கு லெக்சரராக கொடுப்பாரு, நான் அப்படி பண்ணேன் அதனால் இப்படி பேசினாங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் எல்லாமே, பறக்கிறதாகட்டும் ஒரு பொருள் பறக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ட்ரிக்ஸ் தான். ஓகே ஓகே. ஸோ நீங்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா சார்? ப்ராக்டிஸ் தான். ஓகே. ப்ராக்டிஸ் இல்லாமல் நாங்கள் ஓகே பண்ணவே மாட்டோம். எத்தனை ஷோ பண்ணாலுமே அந்த ஷோக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ். நான் ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன்ல, ஸோ அந்த ட்ரிக்கை நான் குறைஞ்சது ஒரு 100 வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். 100 வாட்டியில் ஒரு 40 தடவை 60 தடவை கீழே விழுந்திருக்கும், சொதப்பியிருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சின்ன பசங்கிட்ட பண்ணுவேன், கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்பேன், கண்டுபிடிக்கலாம் எங்கள் வீட்டில் பண்ணுவேன், கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்பேன். அப்படி பண்ணி கண்டுபிடிக்கலான்னா தான் அந்த ட்ரிக்கை வெளியவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. அப்படி இருந்துமே ஒரு சில ட்ரிக் இதாயிரும், டக்குன்னு ரிவீல் ஆயிரும், அந்த ஸ்டேஜ் அப்படியே இதாக இருக்காது, காம்பேக்டாக இருக்காது. ஸோ ஒரு சில டைம் ரிவீல் ஆயிரும். ஆனாலும் நம்ம அதை ரிவீல் ஆனாலும் தெரியாமல் பண்ணுறது தான் மேஜிக். ஓகே. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. எதுவுமே இல்லை, அப்படி பார்த்தா நாங்கள் தான் கடவுள். ஓகே. ஏன்னா நான் வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்துச்சு அப்படின்னா மேபி அது ஜெனட்டிக்காக ஏதாவது இருக்கலாம். இப்போ ஜெனட்டிக்காக இப்போ இந்த என்னோட விரலே இருக்கா, ஓகே, இப்போ ஜஸ்ட் அது கேமராவில் தெரியுமான்னு தெரில, ஜஸ்ட் இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலை அப்படின்னு லைட்டாக ஊதுனா தா அந்த மாதிரி. ஓகே. அது ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா மூவ் ஆகும். ஓகே. இப்போ இது வந்து ட்ரிக் தான். ஓகே புரியுது. ஆனா வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மேஜிக் அப்படின்னு நினைச்சு மேஜிக் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது மாதிரி நிறைய இருக்கு. மாந்திரிகம் சைடுல போனோம் அப்படின்னா அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்போ மெஜிஷியனா நீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க சார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல? கண்டிப்பா மேம். இப்போ எப்படின்னா நம்ம ஒரு ட்ரிக்கை பர்ஃபார்ம் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன்,
அது மூலிமா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எனக்கு இவ்வளோ இந்த ட்ரிக் சொல்லிக் கொடுங்க, இது எங்கே வாங்கணும், இது எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், இது எல்லாத்தையுமே நம்மகிட்ட கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்போ எனக்கு ரீசெண்டாக கூட அவங்க ஆக்சுவலி இருக்கிறது வெளிநாட்டில். ஓகே, இங்கேருந்து போனவங்க, வெளிநாட்டு இங்கேருந்து போனவங்க. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சொன்ன கான்செப்ட் எனக்கே புதுசாக இருக்குது, நான் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பழனியில் போகர் சிலை இருக்குது. ஓகே, ஆக்சுவலி அது என்ன சயின்ஸ். ஆமாம், அந்த சிலை வந்து 9 நவபாஷான சிலை வந்து 9 விஷங்களை கொண்டு உருவாக்கி ஒரு முருகர் சிலை. ஆக்சுவலி 2 சிலை பண்ணாரு. அதில் ஒன்று வந்து இன்னும் கொடைக்கானல் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது, இன்னும் முருகர் சிலை பழனியில் இருக்குது. இதை என்ன சொல்கிறாங்க, மதுரையிலேருந்து யாரோ வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 பொண்ணு. அதில் ஒரு பொண்ணு வந்து மென்டலி டிஸார்டர். அது சொல்ல போனால் அதை வந்து நீங்கள் கேஷுவலாக சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அதை ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இவங்க என்ன பிலீவ் பண்ண வைக்கிறாங்கன்னா, போகர் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு காரணம், இங்கே கொடைக்கானலேருந்து செஞ்சதுக்கு காரணமே வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்து போனங்காட்டி தான், வந்தங்காட்டி தான், எங்கள் பீப்புள்ஸ் தான் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க, ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேக்காக சும்மா சொல்லி அவரை நம்ப வச்சு அவர் கான்ஃபரன்ஸில் வராரு. கான்ஃபரன்ஸில் வந்து பிரதர் இது மாதிரி என் மகளுக்கு இப்படி இருக்குது, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போகிறது வரதுலேருந்து எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன், எப்படியாவது எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் அஃபீஷியலாகவும் தரேன், இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லாமல் ஹேண்டிலாகவும் தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது என்ன அப்படின்னா, அது எதை வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம்ல, அதை சோஷியல் மீடியாவில் போடுறோம், அதை எடுத்து இவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டு தமிழர்கள் எல்லாருமே போகரோட வழி வந்தவங்க அப்படின்னு. நான் தமிழர்களுக்கும் போகருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அவர் எந்த நூற்றாண்டு, நாங்கள் எந்த நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை அவங்க நம்புறாங்கல்ல, தமிழர்கள்னால் அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, அந்த பிலீஃப் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி ஒன்றும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஸ்கேம் வந்து நடக்க தான் செய்யுது. அது மெஜிஷியனுமே வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே அறியாமல் ஒரு சிலர் வந்து பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லி பண்ண வைக்கிறது ஒன்று இருக்குது, பொய் சொல்லி பண்ண வைக்கிறதுமே இருக்குது. ஸோ மெஜிஷியனே ஏமாறக்கூடிய ட்ரிக் ஏதாவது இருக்கா சார்? இருக்கு மேம். எப்படின்னா அவங்களோட மனிதர்களோட வேர்ட்ஸில் நம்ம ஏமாந்துருவோம், நம்பிக்கையில் ஏமாந்துருவோம். இப்போ எப்படின்னா ஒரு சில டைம் போயிட்டு எனக்கு இதை ஒன்றை மட்டும் சொல்லிக் கொடுங்க, எனக்கு அது எதுவுமே வேணாம். இப்போ காலேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபோன் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறோம், இல்லை ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறோம், இல்லை அவங்களோட ஏடிஎம் பின் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ யாருக்காவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படி இப்படின்னா அவங்க வந்து எங்கிட்ட கேட்பாங்க, எனக்கு இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கலாம். இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற இடம் வேறு இடமா இருந்துச்சு அப்படின்னா, நார்மல் ஆடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நார்மல் ஆடியன்ஸில் ஏங்க இந்த லெமன் ஃப்ளோட் பண்ணீங்கல்ல அதை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்கன்னா, அதை வச்சு அவங்க பண்ணலாம். நம்ம அதை வந்து நம்ம மெஜிஷியன்ஸ்க்கு தெரியும். ஒரு சில பேர்த்துக்கு இப்போ சின்ன நாங்களே சொல்லிக் கொடுக்க மாட்டோம், அதனால தான் மெஜிஷியன்ஸ் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. ஸோ யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, யார் என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஓகே, புரியுது. மெஜிஷியன் நான் வரேன் இப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க வேறு மாதிரியான திங்ஸ் கேட்பாங்க, எல்லா பொருளுமே கேட்பாங்க, திங்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பண்ணணுங்கிற. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இதை மட்டும் கற்றுக்கிட்டு அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், அப்போ தான் ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிரக நிலைகள்லாம் பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து செய்வனையே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியெல்லாம் இருப்பாங்க. ஸோ ஜாதகத்தை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து செய்வனை வைக்கலாம், வைக்கக்கூடாது, பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கான்ட்ராக்ட், ஐ மீன் அஸ்ட்ராலஜியும் மேஜிக் இதையும் பார்க்குறீங்களா? ஓகே, அது எப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ரிஷபராசி எல்லாருமே வந்து நல்லா சக்ஸஸ் ஆவீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை மிதுன ராசி சக்ஸஸ் ஆகுங்க, அது வந்து எல்லாமே பொது பலன்கள் தான். இப்போ வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து சேவனை பண்ணால் அது வந்து பலிக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை மேம், இப்போ எப்படி அப்படின்னா அவங்க வந்து சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்லுவாங்களோ ஒழிஞ்சு இதுதான் இப்படி தான் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது எல்லாமே பிலீஃப் தான். நான் உங்களை சொல்கிற வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிப்பீங்க, ஓகே நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ராங் மைண்டடாக இருக்கும்போது உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து உங்களை வந்து நீங்கள் டெய்லியும் வந்துட்டு தோத்துருவீங்கன்னு சொல்லிட்டே இருந்தால், நீங்கள் ஏதோ ஒரு ரன்னிங்கில் ஓடும்போது நம்ம தோத்துருவோம்னு சொல்லிட்டு
ஓடுற கால் வராது. ஓகேவா? நான் அது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க, நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எஃபர்ட் போடுவான். அவன் எஃபர்ட் போட்டு நம்ம ஜெயிச்சிருவோம், ஏதோ ஒன்று பண்ணால் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் போடுவாங்க. ஸோ அவ்வளோதான், வேர்ட்ஸ் தான். ஓகே. ஸோ நம்ம மக்கள் வந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு மேஜிக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஏன்னா மாந்திரிகம், தாந்திரிகம் இது எல்லாமே அவங்க மைண்ட்குள்ளே இருக்கும். ஏன்னா அதில் சஃபர் ஆகுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இது இப்போ வரைக்குமே ஸ்டாப் ஆகலை. இனிமே வந்து இது ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பாட்காஸ்ட் மூலயமா அது நடந்தாலுமே நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஸோ மேஜிக் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? மேம், மேஜிக்னு வச்சா சிங்கிள் வேர்டில் இட்ஸ் எ ட்ரிக். இட்ஸ் எ ட்ரிக், ஹவு டு பர்ஃபார்ம், அவ்வளோதான். எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், அந்த ட்ரிக்கை எப்படி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதா மேஜிக். ஸோ இவ்வளோ தான். இது வந்து மற்றது எதாகட்டும், இப்போ பேய் இருக்குன்னு சொல்லி ஓட்டுறதாகட்டும், இல்லை லெமன் பறக்கிறதாகட்டும், இப்போ இது மாதிரி சூனியம் வச்சுட்டாங்க அவங்க வீட்லேயே போய் எடுக்கிறதாகட்டும், எதாக இருந்தாலும் இப்போ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் மேஜிக்கில் வரும். எல்லாமே மேஜிக் கான்செப்ட் தான். ஸோ இது வந்து எனக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரெயினுக்கு அடியே படுத்துருங்க, ட்ரெயின் ஒன்று ஓட வைப்போம், நீங்கள் ஒரு உயிரோட வரீங்களான்னு பார்ப்போம். அப்படி பண்ணால் சூப்பர் நேச்சுரல் பவர் ஒத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் இப்போ எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது, ஒரு பொருளை ஃப்ளோட் பண்ண வைக்கிறேன். ஒரு இதை எடுத்துக்கோங்க, ட்ரக் எடுத்துக்கோங்க, ஒரு 2 அடிக்கு ஃப்ளோட் பண்ணுங்க போதும், அதிகமாக வேணாம். ஒரு 2 அடிக்கு ஃப்ளோட் பண்ணுங்க, ஒரு ட்ரெயினை ஃப்ளோட் பண்ணுங்க, அப்படி பண்ணலாம். அதான சூப்பர் நேச்சுரல் பவர். சின்ன சின்னதாக கார்ட்ஸு, இப்போ கண்ணாடி, கார்ட்ஸு, பென்னு, பேப்பரு, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் குட்டி குட்டியாக ஏன் பண்ணுறீங்க? பண்ண பெருசாக பண்ணணும், அப்போ தானே நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுக்கான ட்ரிக்ஸும் இல்லை, மேஜிக்லையும் கிடையாது. மேபி இனிமேல் வந்தாலும் வரலாம், மேபி இப்போ கூட வரலாம், வந்தாலும் வரலாம். ஆமாம், ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏமாத்துறது தான் எல்லாமே. உங்களோட கண்ணை நான் நம்ப வச்சுட்டேன் அப்படின்னா தட்ஸ் அ மேஜிக், நீங்களே நம்பிடுவீங்க அதை. ஸோ இந்த கார்ட் ட்ரிக்ஸ் மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ மேஜிக் சார்ந்த இந்த மாந்திரிகம், தாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. எது வந்து நம்பணும், எது நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியல அப்படின்னா அது பிளைண்டாக அமானுஷம் அப்படின்னு சொல்லி வந்து நம்பவே கூடாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது பயம் இருக்கலாம். ஒரு சில விஷயங்களுக்கு பின்னாடி மனோ தத்துவம் இருக்கலாம். ஒரு சில விஷயங்களுக்கு பின்னாடி அதற்குண்டான பதிலே நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ எதுவுமே வந்து பிளைண்டாக வந்து நம்பிடக்கூடாது. யாராச்சும் இந்த நோக்கத்தில் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் செய்வன இருக்குது, இல்லை உங்களுக்கே வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா பிளைண்டாக பிலீவ் பண்ணாமல் யோசிங்க. ஃபஸ்ட்டு வந்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு அதுக்கு ப்ரூஃப் கேளுங்க. ப்ரூஃப் கேட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செகண்ட் ஒப்பீனியன் கூட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட பயத்தில் தான் இங்கே சில பேரோட பிஸ்னஸே வந்து நடக்குது. அந்த பிஸ்னஸுக்கு வந்து நம்மளோட பயத்தை வந்து கொடுக்க வேண்டாம். அதுதான் வந்து நிஜமான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மட்டும் அப்படின்னா கிடையாது, பயத்தால் ஏமாறக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இது போய் சேரணும். ஸோ இந்த எபிசோடு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.